எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. அம்மா வாங்கம்மா. வரோம்ப்பா. எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்னப்பா, நாங்களும் நல்லா இருக்கோம். சரி, எல்லாரும் ஏன் நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க. அர்ஜுன் அண்ணா வாங்க. அருண், உன்கிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன், நான் உனக்கு அண்ணா முறை வரமாட்டேன், மாமானாச்சும் கூப்பிடுறா. முறையே மாறுதுல்ல. அது வந்து நான் சாரி அது வந்து மாமா, என்னதான் இருந்தாலும் இவ்வளவு நாளா இப்படியே கூப்பிட்டு பழகிட்டேன்னா சடனா மாத்தணும்னா ஒரு மாதிரி இருக்கு. இனிமே அப்படியே பழகிக்கிறேன். எல்லாம் புரியுதுப்பா. ஆனா போக போக சீக்கிரமா மாத்திக்கோங்க. ஏன்னா அண்ணான்னு கூப்பிட்டா முறையே மாறுது பத்தியா. என்னதான் இருந்தாலும் நீங்க அவங்கள மாமான்னு தான் கூப்பிடணும். சரிங்கம்மா. ஆதி, நீ ஏன்டா நிக்கிற? உட்காரு வா. டேய், இவ்வளவு நேரம் கார்ல உட்காந்துட்டு தானே வந்தேன், ஒரு மாதிரி இருக்குடா. சும்மா எல்லாரும் உட்காரு உட்காருன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஒரு 2 நிமிஷம் நிக்கணும். காலுக்கு கொஞ்சமாச்சும் எக்ஸசைஸ் கொடுக்கணும்லடா. உன் தங்கச்சி தான் அப்படி பாடுபடுத்துறானா, நீயுமாடா? என்னது? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நான் உங்களை பாடுபடுத்துறேனா? ஐயோ, இவ பக்கத்துலதான் இருக்கான்லடா. நான் வேற எப்பயும் நம்ம பேசிக்கிற மாதிரி வேற பேசிட்டேனே. இப்ப இவ்வளவு வேற சமாளிக்கணுமே. நித்யா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அது நான் சும்மா அவன்கிட்ட சொன்ன பாத்துக்கோ. நீ என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிற. இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இவ்வளவு நேரம் நான் பாடுபடுத்துறேன்னு சொல்லிட்டு இப்ப என்னன்னா ஒன்னும் தெரியாத மாதிரி என்கிட்ட சமாளிக்கிறீங்களா? பாத்துக்கிறேன், இருங்க உங்களை. அருணண்ணா, நீங்களும் இவர் கூட சேர்ந்து கலாய்க்கிறீங்கல்ல, இருங்கண்ணா. உங்களுக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம் ஆக போகுது. உங்களுக்கும் கல்யாணம் ஆகும், உங்களுக்கும் ஒரு வைஃப் வருவாங்கல்ல, அப்புறம் தெரியும். பாத்துக்கிறேன், இருங்க. நான் அப்பர்ணாக்கா கிட்ட சொல்லிதான் அனுப்ப போறேன், உங்களை கொடுமைப்படுத்த சொல்லி. இங்க பாருமா தங்கச்சி, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. என் பொண்டாட்டியெல்லாம் தூண்டி விட்டு அனுப்பக்கூடாது, சரியா? பாவம், அப்ப நான் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அட பாவி. போதும் போதும்பா. 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்தா இப்படிதான் கலாய்ச்சிட்டு இருப்பீங்க போல. அது அப்படிலாம் இல்லம்மா, சும்மா எப்போவாச்சும். அருண், சொல்லுங்க மாமா. டேய், என்னடா தயக்கம் உனக்கு? சரி சரி, இங்க பாரு, டெக்கரேஷனுக்கு எல்லாம் ஆளை வர சொல்லியிருக்கேன். அதனால வெளியே வந்துருவாங்க. சோ அவங்க கிட்ட நான் டெக்கரேஷன் ஒர்க் என்னென்ன பண்ணணும்னு சொல்றேன். உள்ள டெக்கரேட் பண்றப்போ நீயும் அவங்க கிட்ட வேற ஏதாச்சும் அடிஷனலா ஆட் பண்ணணும்னா சொல்லிடு, ஓகேவா? என்னது டெக்கரேஷனா? அதெல்லாம் எதுக்கு மாமா? நான் இருக்கிறது ஒருத்தன் இருக்கிற வீட்டுக்கு எதுக்கு டெக்கரேஷன் வேற? என்னடா டெக்கரேஷன்லாம் வேண்டாம்னு சொல்றேன்? இங்க பாரு, நீ தானே கல்யாண மாப்பிள்ள, இது கல்யாண வீடு தானே, அப்புறம் டெக்கரேஷன் பண்ணாம எப்படி? நீ அமைதியாரு. அண்ணா, நீங்க பாத்துக்கோங்கண்ணா, இவன் அப்படிதான். ஆமா மாப்ள, அவன் கிடக்குறான். அவன் சொன்னா நம்ம கேட்டுருவோமா? இது கல்யாண வீடு மாதிரியா இருக்கு மாப்ள. சீக்கிரமா போய் கடகடன்னு எல்லா வேலையும் ஆரம்பிக்க சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, வீட்டுல எல்லாம் கூட எல்லாமே டெக்கரேட் பண்ணணும். நல்லா 2 நாள்ல கல்யாண வீடு ஜே ஜேன்னு இருக்கணும். சரிங்க அத்தை, அதான் நீங்க இருக்கீங்கல்ல, 2 பேரும் இங்கதான் இருக்க போறீங்க. அதனால உங்க பையனை நீங்களே பாத்துக்கோங்க. ஆமாப்பா, வீட்டுல இருக்க வேலையெல்லாம் நாங்க பாத்துப்போம். இங்க அவ்வளவா வேலை எதுவும் இருக்காது, சின்ன சின்ன வேலைங்க தானே, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. எப்படியும் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் செஞ்சு வச்சிடணும். அதெல்லாம் நாங்க செஞ்சு வச்சிருவோம். சரிங்க அத்தை. அருண், இன்னையில இருந்து கல்யாணம் முடியற வரையும் அத்தைங்க 2 பேரும் இங்கதான் இருப்பாங்க, சரியா? அப்புறம் உன் ஃப்ரெண்ட் ஆதியும் உன் தங்கச்சி நித்யாவும் உன் கூட இங்கதான் இருக்க போறாங்க. அதனால கல்யாண மாப்பிள்ள நல்லா ஜே ஜேன்னு நல்லா ஜாலியா இரு. அதை விட்டுட்டு தனியா உம்மன்னு உட்காந்துருக்காத, புரியுதா? நானும் அனுவும் இங்கதான் வந்து ஸ்டே பண்ணலாம்னு நினைச்சோம் அருண். ஆனா அனு பிரெக்னெண்டா இருக்கா, உனக்கு தெரியும்ல. சோ அவளுக்கு கொஞ்சம் டயர்டாவே இருக்கு. அதனாலதான் அவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. தப்பா நினைச்சுக்காத. அனிதாவை வர வைக்கலான்னா அனுவால எந்த வேலையுமே செய்ய முடியல. அதனாலதான் அனிதாவும் கார்த்தியும் அங்க இருக்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. அதனால நித்யாவும் ஆதியும் உன் கூட இருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. அங்கதான் வேலை நிறைய இருக்கும். இங்க என்ன வேலை இருக்க போகுது? மாப்பிள்ள நான் மட்டும்தான் ரெடியாகி வர போறேன். எதுக்காக என் கூட எல்லாம் இருந்துகிட்டு? பரவாயில்ல அம்மா, உங்களுக்கு இங்கெல்லாம் தங்கி பழக்கம் இல்லையே, உங்களால எப்படி? அண்ணா, என்ன சொல்றீங்க? நீங்க எங்களோட அண்ணா தானே. அண்ணா வீட்டுலதான்ப்பா தங்கச்சி இருப்பேன், வேண்டான்னு சொன்னீங்க. இல்லம்மா, உன்னை போய் வர வேண்டாம்னு சொல்லுவேனா? எப்பவும் நீ என்னோட தங்கச்சி தான்மா. ஆனாலும் அங்க கல்யாண வீட்டுல வேலை நிறைய இருக்கும்ல, அதான். அதனால என்னப்பா, அங்க வேலை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. என் புள்ள வீட்லயும் ஆள் வேணும்ல. அதனால இனிமே நீ யாரும் இல்லைன்னு கவலைப்படவே தேவையில்ல. உனக்காக 2 அம்மா வந்திருக்கோம், உன்னோட தங்கச்சி வந்திருக்காங்க, அதே மாதிரி உன்னோட ஃப்ரெண்ட் இருக்காரு. அதனால நீ கவலையே படாத. வேலைய நாம தாம் தூம்னு ரெடி பண்ணிடலாம், சரியா? நீ கவலைப்படாம நல்லா ஜாலியா இருக்கணும்.
ஆதி அத்தை சொல்லுங்கண்ணா. ஆதி சரிடா, நீ எல்லாம் பாத்துக்கோ. அப்புறம் வெளியே டெக்கரேஷனுக்கு ஆள் வந்திருக்காங்க, நான் பேசிட்டு போறேன். உள்ள ஏதாச்சும் டெக்கரேஷனுக்கு நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்பா மண்டபத்துக்கு வர சொல்லி கால் பண்ணாரு, அதனால நான் ஸ்ட்ரைட்டா மண்டபத்துக்கு போறேன். அங்க இருக்க வேலையை நான் பாத்துக்கிறேன், சரியா? சரிங்கண்ணா, நீங்க வேலையை பாருங்க, நான் இங்க பாத்துக்கிறேண்ணா. ஆமா மாப்ள, நீங்க போய் கல்யாண வேலையை பாருங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். அருண், நான் போயிட்டு வரேன்டா. சரிங்க மாமா. டேய், இந்த வீடு தானடா? ஆமா ஆமாடா, அந்த அண்ணாக்கு ஃபோன் பண்ணிட்டேன், வெளிய வரேன்னு சொன்னாரு. இது பூவாலே அலங்காரம் பண்ணா கூட நல்லா தான் இருக்கும் பாத்துக்க. லைட் எல்லாம் வண்டியில வந்துச்சு தானே? ஆமாடா, எல்லாமே வண்டியில ரெடியா தான் இருக்கு. அவங்க எப்படி டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்களோ அது மாதிரி பண்ணிடலாம். சரிடா. தம்பி அண்ணா வாங்கண்ணா. தம்பி, இந்த வீடு தான்ப்பா. நான் சொன்ன மாதிரி எல்லாமே டெக்கரேட் பண்ணிடுங்க. நிறைய லைட்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸால தான் டெக்கரேஷன் இருக்கணும், சரியா? நீங்க கவலையே படாதீங்கண்ணா, நீங்க எதிர்பார்த்ததை விட நல்லாவே செஞ்சு கொடுக்கறோம்னா. அப்புறம் இங்க இருக்க மரத்துக்கெல்லாம் கூட லைட்டை சுத்தி விடுறோம், அழகா இருக்கும் நான் பாக்குறதுக்கு. சரிப்பா, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி பண்ணுங்க. ஆனா பார்க்க அழகா இருக்கணும். வெளியே முடிச்சிட்டு உள்ள கொஞ்சம் சிம்பிளா மட்டும் பூவை மட்டும் தொங்க விட்டுட்டு போங்க. உள்ள அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி பண்ணிட்டு போங்க, சரிங்களா? நீங்க கவலையே படாதீங்கண்ணா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சரிப்பா, நீங்க வேலையை ஆரம்பிங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரிங்கண்ணா. சரிடா, வா நம்ம வேலையை ஆரம்பிப்போம். சரிடா. என்ன பண்றாங்க? இன்னும் வரலையே. பிள்ளையும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வரதா சொன்னாங்க, இன்னும் வரல. நானும் வாசலையே பாத்துட்டு இருக்கேன். இந்த ஷாலினிய ஃபோன் பண்ணா கிளம்பிட்டோமா வந்துருவோன்னு சொன்னா, இன்னும் வரலையே. மாப்பிள்ளை முதல்ல நம்ம வீட்டுக்கு வர போறாரு. கல்யாணம் ஆகி 2.5 வருஷத்துக்கு இன்னைக்குதான் வீட்டுக்கே வராரு. கொஞ்சம் நல்லா தடபுடலா ஏற்பாடுலாம் பண்ணலான்னு பார்த்தா இங்க கல்யாண வேலை வேற போய்கிட்டு இருக்கு. என்னமோ வரவரு கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கணும். எப்படியாச்சும் பேசி ஒரு வாரத்துக்கு இருக்க வைக்கணும். முதல்ல வீட்டுக்கு வராரு, கொஞ்சம் நல்லா கறி மீனுன்னு ஆக்கி போடாம எப்படி அனுப்புறது? ஆனா கல்யாண டைம்ல அதெல்லாம் வேற பண்ணக்கூடாது. என்ன பண்றதுன்னே தெரியலையே. நான் மட்டும்தான் மாப்பிள்ளை வராரு பொண்ணு வராருன்னு வாசல்லையே நின்றுட்டு இருக்கேன். இவங்க யாராச்சும் வராங்களா பாரு. அவங்களுக்கு அவங்கவுங்க வேலைதான் முக்கியம். எத்தனை வருஷம் கழிச்சு மாப்பிள்ளையும் பொண்ணும் வீட்டுக்கு வராங்க. முதல்ல அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு வராரே, கொஞ்சம் பக்கத்துல நின்று பார்க்கலாம் பிடிக்கலான்னு ஏதாச்சும் இருக்கா? எல்லாருக்கும் பொறாம. நான் நல்ல பணக்கார வீட்டுல சம்மந்தி ஆயிட்டல்ல, அதான் பொறாம. என் மாப்பிள்ளை எவ்வளோ பணக்காரரு, அதான் பொறாமையில தான் பொங்குறாங்க. அதனாலதான் வரலையாட்டிருக்கு. வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க. வாப்பா ஷாலினி. வர ஆண்டி. தம்பி வாப்பா, வாமா ஷாலினி. வர ஆண்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. முன்னாடியே வந்து நம்ம வீட்டுல தங்குங்கன்னு சொன்னா நாளைக்கு ரிசப்ஷனு, இன்னைக்கு வந்திருக்கீங்களே. வாங்கப்பா, இன்னும் 2 நாள் முன்னாடியே வந்திருக்கலாம். அது ஒன்னும் இல்ல ஆண்டி, ஒரு சின்ன வேலை, அதனாலதான் வர முடியல. அம்மா அப்பா வரலையாப்பா? அம்மா அப்பா நாளைக்கு மண்டபத்துக்கு வந்துருவாங்க ஆண்டி. அவங்களையும் வர சொல்லிருக்கலாம்லப்பா, நல்லா இருந்திருக்கும். இல்ல ஆண்டி, அப்பா நாளைக்கு மார்னிங் தான் ஊர்ல இருந்து வராரு, அதனால ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறதா சொன்னாங்க. அப்படியா? சரிப்பா, வாங்க வாங்க. வாசல்லே நிக்கிறீங்களே, வாங்க தம்பி வாங்க. வாமா ஷாலினி. வாங்க மிஸ்டர் குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கார்த்திக், நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன் குமார். என்ன இவன் எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளைய குமார் குமார்னு பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கான். ச்சே, இதெல்லாம் நல்லாவே இல்ல. அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும்னு இவங்களுக்கு எல்லாம் தோணுதா? அப்புறம் கார்த்திக், நிஜமா செம்ம ஷாக் தெரியுமா? சூர்யாக்கும் உங்க தங்கச்சிக்கும் மேரேஜ், ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இப்படிலாம் தொடரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை கார்த்திக். நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க, அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்ப தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி கொடுத்து, வா சூப்பருங்க. ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க ரிலேஷனா மாறிட்டீங்களே. அது எதிர்பாராம நடந்ததுதான் குமார். இருந்தாலும் என் தங்கச்சிக்கும் அவனுக்கும் பிடிச்சிருக்குங்கிறப்போ இதுல என்ன தடை சொல்றதுக்கு இருக்கு? பிகாஸ் சூர்யா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருப்போம். அதனால என்னோட அப்பா அம்மாவுக்கும் அது தப்பா தெரியல, அவங்களுக்கும் அது தப்பா தெரியல. ஏன் நம்ம பிரிச்சு வைக்கணும்? அதான் மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. சூப்பருங்க. தம்பி என்னப்பா சாப்பிடுறீங்க? டீ காஃபி? இல்ல பரவாயில்ல ஆண்டி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என்னப்பா நீங்க எதுவுமே சாப்பிட மாட்டீங்கன்னா எப்படி? அனிதா. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, அவங்க ஏதாச்சும் வேலையா இருக்க போறாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணணும்? எனக்கு எதுவும் வேண்டாம் ஆண்டி. அட, இதுல என்னண்ணா இருக்கு? வீட்டுக்கு வந்த கெஸ்டுக்கு ஒரு டீ காஃபி கூட கொடுக்க மாட்டோமோ? அப்படி என்ன பெரிய வேலை பண்ண போறேன்? இந்தாங்கண்ணா உங்களுக்கு டீ. ஹாய் அனிதா, how are you? நான் நல்லா இருக்கேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. பரவாயில்லம்மா, ஞாபகம் வச்சு அண்ணான் தான் கூப்பிட சொன்னேன், அதே மாதிரி கூப்பிடுறீங்களே. நான் கூட நினைச்சேன் அனிதா, நீங்க சார்னு தான் கூப்பிடுவீங்களோன்னு. ஃபர்ஸ்ட் எனக்கு சார்னு தான் சார் வந்துச்சு. ஆனா நீங்க தான் அன்னைக்கே சொன்னீங்களே, அபிஷியலா சார்னு கூப்பிட்டா போதும், ரிலேஷன் வரப்போ அண்ணான் தான் கூப்பிடணும்னு. அதான். கரெக்ட், தேங்க்யூ. ஆமா, கார்த்திக்கு எனக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க. அது
இல்லண்ணா, அவருக்கு வேண்டாம். அவரு டீ எல்லாம் குடிக்க மாட்டாரு. என்ன கார்த்திக், டீ காஃபி எதுவும் குடிக்க மாட்டீங்களா? இல்ல குமார், நான் இல்லண்ணா, அவரு காஃபி மட்டும் தான் குடிப்பாரு, டீ எல்லாம் குடிக்க மாட்டாரு. அது மட்டும் இல்ல, நீங்க வரதுக்கு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் காஃபி குடிச்சாரு. திரும்ப திரும்ப குடிக்கிறது நல்லது இல்லலண்ணா, அதனால போதும், அவருக்கு வேண்டாம். என்ன? அனிதா, வர வர உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதெல்லாம் பரவாயில்ல, உங்களுக்கு திரும்பவும் காஃபி கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு காலையில இருந்து 3 காஃபி குடிச்சிட்டீங்க, அதெல்லாம் இல்ல. சரிம்மா, எனக்கு வேண்டாம், போதுமா? அந்த பயம் இருக்கட்டும். என்னது? அமைதியா இருங்க, அங்க பாருங்க. ரூமுக்கு வாடி, வச்சுக்கிறேன் உன்ன. அது வந்தா பாத்துக்கலாம். எனக்கு உங்க ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கு கார்த்திக். நல்ல பெரிய ஃபேமிலி, ஜாலியா இருக்கும்ல. நானும் இங்க ஒருத்தி வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, எனக்கு ஒரு டீ காஃபி இல்ல. இந்த அனிதாக்கு வர வர கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி தான். ஏன் எனக்கு ஒரு டீ காஃபி கொண்டு வந்தா என்ன ஆயிடுவா? அவர் மட்டும் தான் வீட்டுக்கு வந்திருக்காரா என்ன? நானா வந்திருக்கிறது ஒரு மனுஷனாவே தெரியல இவங்களுக்குலாம். என்னம்மா அனிதா, நீ மாப்பிள்ள வந்திருக்காரு, டீ கொண்டு வந்து கொடுத்துட்ட. அதே மாதிரி என் பொண்ணு ஷாலினியும் வந்திருக்காளே, அவளுக்கு ஒரு டீ காஃபி கொண்டு வரணும்னு உனக்கு தோணலையா? அட என்ன சித்தி நீங்க, உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கே சரியா தெரியல. அவங்க தானே சித்தி டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. போன டைம் நான் அவங்க வீட்டுக்கு வந்தப்பவே கொண்டு வந்து கொடுத்தேன். அப்போ அவங்க தான் டீ காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. நான்லாம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், பிடிக்க மாட்டேன்னு அவ்வளோ பேசினாங்க. திரும்பவும் எப்படி சித்தி நான் கொண்டு வந்து கொடுப்பேன்? திரும்பி கொடுக்குறப்ப வேண்டான்னு சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும்ல சித்தி. என்ன ஷாலினி, நீ டீ காஃபி குடிக்க மாட்டியா? இல்லையே, நம்ம வீட்ல 3 முறை 4 முறைனா கூட காஃபி டீயே குடிப்ப. இங்க என்ன டீ காஃபி குடிக்க மாட்டியா என்ன? ஐயோ, இந்த வினோ வர மானத்தை வாங்குறானே. என்னென்ன சொல்றீங்க? ஷாலினி டீ காஃபி குடிப்பாங்களா? அட ஏமா அனிதா கேக்குறீங்க? ஒரு நாளைக்கு 10 காஃபினால அவ குடிப்பா. உங்களுக்கு தெரியாதா என்ன? ஓ அப்படியாண்ணா, அவங்க டீ காஃபி எல்லாம் குடிப்பாங்களா? ஆனா நாங்க கொடுத்தா எங்க கிட்ட எல்லாம் குடிக்க மாட்டாங்கண்ணா. எப்பயுமே நீங்க ஏதோ அமெரிக்கால இருந்து காஸ்ட்லியா ஏதோ பவுடர்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களா, அதெல்லாம் போட்டு மட்டும்தான் குடிப்பாங்களாண்ணா. இந்த ஊர் டீ காஃபி எல்லாம் குடிக்கவே மாட்டேன்னு அவங்க தான் நான் சொன்னாங்க. அதனாலதான் அவங்களுக்கு போடல. என்னம்மா அனிதா நீங்க, எனக்கு நம்ம ஊரு டீ காஃபி தான் பிடிக்கும். நான் போய் அங்க இருந்து வாங்கிட்டு வர போறேனா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. ஓ சரி சரிங்கண்ணா. போச்சு, மொத்தமா டேமேஜ் பண்ணி விட்டுட்டானே. தம்பி சொல்லுங்க ஆண்டி. தம்பி, உங்களுக்கு மேல ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா, நாங்க போய் வேலையை பாக்குறோம். ஆண்டி, கல்யாண வீடு எவ்வளவு வேலை இருக்கும்னு எனக்கு புரியுது ஆண்டி. நீங்க போய் பாருங்க. ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க ஆண்டி, நான் கூட ஹெல்ப் பண்றேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா, பிள்ளைங்க இருக்காங்கல்ல. அப்புறம் டெக்கரேஷனுக்கெல்லாம் ஆளெல்லாம் பேசி விட்டுருக்கோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, எல்லாம் பார்த்துப்பாங்க. சரிங்க ஆண்டி. ஆனா ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா தயங்காம கேளுங்க ஆண்டி, நானும் பாக்குறேன். கண்டிப்பாப்பா. இவர் என்ன நம்ம கிட்ட கூட சிரிச்சு சிரிச்சு பேச மாட்டேன்றாரு, ஆனா இவங்க எல்லார்கிட்டயுமே நல்லா சிரிச்சு ஜாலியா பேசுறாரு. நாம பேசினா ஏதோ உருன்னு தான் பேசுறாரு. நம்ம மேல ஏதாச்சும் கோவமா இருப்பாரோ? இந்த ஷாலினி ஏதாச்சும் செஞ்சு வச்சாலா என்னன்னு தெரியலையே. கயல், அப்பனா வேற ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? கொண்டு வரட்டுமா? அண்ணி, ஆனாலும் அண்ணி இதெல்லாம் ரொம்ப ஓவரு. இந்த மெகந்தி வச்சதுதான் வச்சோம், அப்ப இருந்து ஃப்ரூட்ஸ் ஜூஸ், இப்ப சாப்பாடு கூட நீங்க தான் ஊட்டி விட்டுருக்கீங்க. இன்னமுமா? என்னாலாம் முடியாது அண்ணி, என் வயித்துல இடமே இல்ல. அட கல்யாண பொண்ணுங்க, அப்புறம் நல்லா தெம்பா இருக்க வேண்டாமாமா? அண்ணி சரி சரி, வேண்டாம்னா விடுங்க. அண்ணி நீங்களாம் ஏன் வச்சுக்கல? உங்களையும் மெகந்தி வச்சுக்க சொன்னோம்ல. நீங்க கல்யாண பொண்ணு, இப்ப இருந்தே வச்சுக்கணும். நாங்க தூங்குறதுக்கு முன்னாடி வச்சுக்கிறோம், அப்போனா காலையில இருந்து வாஷ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். கயல், உன்கிட்ட அப்பவே சொன்னல ஒயிட் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து உட்காருன்னு. பாத்தியா, ட்ரெஸ்ல எல்லாம் அங்கங்க பட்டிருக்கு கயல், அந்த கரை போகவே போகாது. சொன்னா கேக்குறதே இல்ல. அண்ணி இன்னைக்கு எதுக்கு என்ன திட்டுறீங்க? சரி நான் திட்டலமா, அது சரி சரி விடு, ஃபீல் பண்ணாத. கயல், சரியா நாளுதான் நீ. அக்கா திட்டின உடனே போதுமே அவங்களையே பேசி அமைதியாக்கிட்டேன். ஆமா வைஷு, உங்களுக்கு தான் அனு அண்ணிய பத்தி தெரியும்ல. அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணா பிடிக்காது, கோவம் வந்துடும். வேற வழி இல்ல, அதான் கொஞ்சம் சென்டிமெண்டா பேசி விட்டுட்டேன். எங்க அண்ணி எப்பயுமே கொஞ்சம் சென்டிமெண்டா பேசினா இறங்கிடுவாங்களா, அதான். சரிதான், அப்போ அக்காவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. பாத்துமா, இதே டெக்னிக்கை கொண்டு போய் சூர்யா அண்ணா கிட்டயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவியோ? அது அது வந்து தெரியல. பாரு,
அவங்கள பார்த்து நீங்க சிரிக்க வேண்டாம். நீங்களும் வெக்கதான் படுறீங்கன்னு தெரியுது. என்ன அவ துடுக்குத்தனமா பேசுறா, நீ பேசாம வெக்கப்படுற, அவ்வளவுதான். அண்ணி அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அம்மாடி, உங்க ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி தான் நாங்க வந்திருக்கோம். அதனால எங்க கிட்ட நடிக்க வேண்டாம், சரியா? அப்புறம் என்ன, ஃபோன் பண்ணி பேசியாச்சா? பேசியாச்சா நீ? அவரு சாப்பிட்டுட்டாரா, தூங்க போறேன்னு சொன்னாரு. என்ன? அது அது ஒண்ணும் இல்ல நீ. டேய், என்னடா அது, இத்தனை லட்டு கொண்டு வந்து உட்காந்துருக்கேன் தூங்க போற டைம்ல. என்னன்னா நீங்க ஒரு 5 லட்டு தான் கொண்டு வந்திருக்கேன், இதுக்கே இப்படி சொன்னா எப்படி? கிச்சன்ல எவ்வளவு லட்டு செஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமாண்ணா? நம்ம கிட்ட கொடுக்க கூடாதுன்னு எடுத்து ஒளிச்சு வேற வச்சிருக்காங்க. கேட்டா அவங்க பொண்ணுங்க 2 பேர் வீட்டுக்கும் அனுப்புறதாம். அதான் மீதி அவங்களுக்கு கொடுங்க, இந்த 5 லட்டு நான் எடுத்துட்டு போறேன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். ஆபிக்குட்டி, உனக்கெல்லாம் இல்ல. பாப்பா லட்டு சாப்பிட்டா சளி பிடிச்சுக்கோல, அதனால பாப்பாக்கு வேண்டாம். கரெக்டா. இப்போ உன் பொண்ணு கேள்வி கேக்குறான், இப்ப அவகிட்ட பதில் சொல்லு. எங்க கிட்ட சாப்பிடணும்னு சொல்லி பதில சொல்லிட்டேன், இப்ப அவகிட்ட என்ன சொல்ல போற? சரி சரி, அபிக்குட்டிக்கும் வேணாம், அப்பாக்கும் வேண்டாம். அப்பா சாப்பிடல, அப்பா கொண்டு போய் கிச்சன்லயே வச்சிடுற, சரியா? டேய், அதான் பிள்ளை கேக்குறால, ஒன்னே ஒண்ணு கொடு. அவ எவ்வளவு சாப்பிடுறாலும் சாப்பிட்டோம், குடுறா. காட்டி, அவளுக்கு சளி பிடிச்சிருக்குடா. அண்ணா, அதுக்காக பிள்ளைய பார்க்க வச்சு சாப்பிட முடியுமா? அவதான் கேக்குறாள்னா, கொடுக்க முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ கொஞ்சம் தானே சாப்பிடுவா, நான் கொஞ்சம் மட்டும் கொடுக்குறேன். சொல்றது எங்கடா கேக்குறீங்க? சரி, என்னவோ பண்ணு. டேய், குடுறா. சரி, இந்தாங்க. அபிக்குட்டி, இது ஒன்னே ஒண்ணுதான், ஓகேவா? சரி சரி, இந்தாங்க, எல்லாரும் ஒன்னொன்னு எடுத்துக்கோங்க. ப்ரோ, எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா ஒன்னு சொல்லட்டுமா கவின், எனக்குமே நைட் டைம் ஸ்வீட் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அட சூப்பருங்க, என்ன மாதிரியே இருக்கீங்க. ஆனா என் அண்ணனுங்க 3 பேருமே ஒண்ணு கூட சாப்பிட மாட்டானுங்க. நைட்டு டின்னரோட அவ்வளவுதான். ஆனா நான் தான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பைத்தியமா இருப்பேன். பரவாயில்லையே, என்ன மாதிரியே ஒரு ஆளை பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. இந்தாங்க, அவனுங்க எப்படியும் எடுக்க மாட்டானுங்க. நாம 2 பேர் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஓகே. அட பாவீங்களா, நல்ல கூட்டணி தான். அவர் அப்படிதாங்க, சரியான டாக்டரா தான் எல்லாமே பேசுவாரு. நாம அவர் சொல்றதெல்லாம் கண்டுக்க கூடாது. எல்லா டைமும் டாக்டராவே நடந்துக்கிட்டா எப்படிங்க? கொஞ்சமாச்சும் ஃபேமிலியோட ஜாலியா அப்படி இப்படி இருக்கணும்ல. அதுவும் கரெக்ட் தான். நல்ல கூட்டணி தான். ஆமா, உங்க தங்கச்சிங்க 2 பேரும் மெஹந்தி வச்சிருக்காங்களா? அதான் ஒரே கூட்டமா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல குமார், டெய்லியுமே இப்படிதான் இருக்கும். டெய்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் இப்படி சேர்ந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு தான் அவங்க ரூமுக்கு போவாங்க. அதுவும் கல்யாணம் வேற இல்லைங்களா, அதனால என் தங்கச்சிங்க மெஹந்தி போட்டிருக்காங்க. சோ அவங்களுக்கு இவங்க கம்பெனி கொடுக்குறாங்க போல. ஆனா சூப்பருங்க, எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? எனக்கும் இங்க இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி எப்பயுமே கலகலன்னு ஆளுங்க இருந்துகிட்டே இருக்கு. ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. நீங்கெல்லாம் எப்படி குமார், வீட்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் ஃபேமிலியா உட்காந்து பேசுவீங்களா? உங்க வீட்லயும் இப்படிதான் இருக்கும்ல? அட, அப்படிலாம் இல்லைங்க. சாப்பிடுறப்போ நானும் அம்மா அப்பாவும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். ஷாலினி எப்பயுமே ரூம்ல மட்டும்தான் இருப்பாளா. அவ எங்க கூட எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு கலகலன்னுலாம் மிங்கிள் ஆக மாட்டான். எல்லாரும் அவங்க வேலை பார்த்துட்டு அப்படியே டைம் போயிடுங்க. அவ எப்பயுமே அப்படிதாங்க, யார்கிட்டயுமே உட்காந்து பேச மாட்டான். இப்ப கூட பாருங்க, வீட்ல எல்லாரும் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம், அவ மட்டும் காணோம். கவின், அட, இதுல என்ன கார்த்திக் இருக்கு? உண்மைதானே சொல்றாரு. அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்து உங்க வீட்டுல தான் வளர்ந்துருக்காங்க. சோ என்னை விட உங்க எல்லாருக்குமே அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சிருக்குமே. அதனால நான் எதுவும் தப்பா நினைக்கலங்க. உண்மைதானே சொல்றீங்க? யாரதோ மொபைல் ரிங் ஆகுதுங்க. இங்க இல்லையே, ஒருவேளை. அட கயல், உன் ஃபோன் தான் ரிங் ஆகுது. ஏய், எனக்கு தெரிஞ்சு சூர்யா தான் கால் பண்றாருன்னு நினைக்கிறேன். வைஷு, அந்த கால் அட்டன் பண்ணு. அதெல்லாம் வேண்டாம். அட வைஷு, அவன் அப்படிதான் சொல்லுவான். அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட. யாரும் பேசக்கூடாது, அமைதியா இருங்க. இன்னைக்கு என்னதான் கான்வர்சேஷன் நடக்குதுன்னு பாத்திரலாம். ஐயோ அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. ஓகேக்கா. ஹலோ அம்மு, சொல்லுங்க சூர்யா. என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன மத்தியானம் இருந்து போனே காணோம், ஒரு மெசேஜ் கூட காணோம், என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படி என்ன பிஸி? அது வந்து சூர்யா, மத்தியானம் இருந்து கொஞ்சம் பிஸி. வீட்டுல ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அதான் கொஞ்சம் அப்படியே பேசிட்டு ஜாலியா. ஓ, என்கிட்ட பேசுறதை விட மேடம்க்கு எல்லாரும் தான் முக்கியம் இல்ல? அது
நீ இழுக்காத, நீ இழுக்கிறதுல எனக்கு தெரியுது. எல்லாம் ஏன் தப்பு தாண்டி. சின்ன பொண்ணு, அதனால இவ்வளவு எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பொறுமையா இருக்கான் பாத்தியா. எல்லாம் ஏன் தப்பு தான். அதான் என்னை பத்தி நினைப்பே இல்லாம இருக்கா. சூர்யா அமைதியா இருங்க. ஏன் நான் ஏன் அமைதியா இருக்கணும்? நீ பண்றதானே சொல்லிட்டு இருக்கேன். ஏன் தப்புதான். இரு கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். அண்ணா சூர்யா பாவம் நான் வச்சு செய்ய போறாங்க. ஐயோ இவங்க எல்லாம் ஸ்பீக்கர்ல போட்டிருக்காங்கன்னு தெரியாம அவன் பாட்டுக்கு இப்படி பேசிட்டு இருக்கான். என்ன பண்றது? நானாச்சும் ஒரு மெசேஜ் அனுப்பி டே மச்சான்னு சொல்லட்டுமா? அட ஏன்டா காட்டி நீ வேற. நீ மெசேஜ் பண்ணா கூட அவன் இப்ப பார்க்க மாட்டான். அதுவும் சரிதான். சரி சூர்யா அமைதியா இருங்க. என்ன பேசுறீங்க? நான் என்ன இப்ப தப்பா பேசினேன்? எதுவும் இல்ல. ஆனா சூர்யா நான் அப்புறமா பேசட்டுமா? போனை வச்சிடலாம். கையல் அட்டி வாங்குவ ஒழுங்கா பேச. என்ன போன் வைக்கணுமா? என்ன மோனி இங்க பாரு, காலையில இருந்து உங்ககிட்ட சரியா பேசவே இல்ல. மத்தியானம் இருந்து ஒரு மெசேஜ் கூட இல்ல. ஏய் இப்போ பேசுறதுல என்ன தப்பு? அப்படி என்ன பிஸியா இருக்க? என்ன பண்றேன்னாச்சும் சொல்லு. உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம நான் வேணா பேசிட்டு இருக்கேன். சூர்யா இப்ப என்னால பேச முடியாது. நான் மெகந்தி வச்சிருக்கேன் சூர்யா. சரி அப்போ இன்னும் நல்லதா போச்சு. மெகந்தி வச்சுட்டு தனியா தானே உட்காந்துருக்க. அப்புறம் என்ன, நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? சோ உனக்கும் நான் கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்கும், உனக்கு தனியா இருக்கவும் ஃபீலா இருக்காதுல்ல. அதனால நம்ம ரெண்டு பேரும் இப்படியே பேசிட்டே இருக்கலாம். பாவம் இவ தனியா இருக்கறதா நினைச்சிட்டு இருக்காரு அண்ணா. என்னமோ ஓகேவா? நாட் ஓகே. ஆனா திஸ் இஸ் டூ மச் அம்மோ. சும்மா தானடி உட்காந்துருக்கேன். அப்ப கூட என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு? இப்ப என்ன உங்களுக்கு யார்கிட்டயாச்சும் பேசணும் அவ்வளவுதானே? ஏன் அதான் உங்க ஃப்ரெண்டு என் அண்ணா இருக்காருல்ல, அவர்கிட்ட பேசுங்களேன். என்னது? ஏய் உன்கிட்ட பேசணும்னு நான் ஃபோன் பண்ணா உன் அண்ணா கிட்ட பேச சொல்றேன். அட்ட பாவி, இருடா நாளைக்கு உன்ன பாத்துக்கிறேன். இரு பாத்துக்கோ கார்த்தி. இத்தனை வருஷம் நீ ஃப்ரெண்டு, ஆனா பாத்தியா பொண்டாட்டி கிட்ட ஃப்ரெண்டை விட்டு கொடுத்து பேசுறான். உன்கிட்ட பேசுறதுக்குலாம் அவனுக்கு எதுவுமே இல்லையா. பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு மட்டும்தான் இருக்கான். பாத்துக்கோ. அவன்கிட்ட நான் எப்ப வேணாலும் பேசலாமோ, ஆனா உன்கிட்ட அப்படியாடி? நைட் டைம் நான் வேற பெட்ல படுத்துக்கிட்டு உன்கிட்ட தானே பேச முடியும் சொல்லு. ஐயோ சூர்யா போதும் போதும் போதும். இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பேசக்கூடாது. இங்க பாருங்க, நான் தான் சொல்றேன்ல, நான் கையில மெகந்தி வச்சிருக்கேன். நான் தனியா இல்ல சூர்யா, எல்லாரும் என் பக்கத்துல தான் இருக்காங்க. என்னது? ஏண்டி மெகந்தி வச்சுட்டு தனியா உட்காந்து பேச மாட்டியா? அப்படி தனியா உட்காந்துருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசலாம்ல. அத விட்டுட்டு எல்லார் கூடயும் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்க. ஐயோ சூர்யா போன் ஸ்பீக்கர்ல இருக்கு. என்ன அம்மோ என்னடி சொல்ற? உண்மையாவே போன் ஸ்பீக்கர்? அப்போ எல்லாரும்? ஆமாண்ணா, எல்லாரும் இங்கதான் இருக்கோம். அது எப்படி 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 உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க எப்பனாலும் பேசிக்கலாம், ஆனா உங்க வைஃப் கிட்ட இப்ப மட்டும்தான் பேச முடியுமா? இருங்க இருங்க, இது எல்லாத்தையும் உங்க ஃப்ரெண்டும் கேட்டுட்டு தான் இருக்காரு. பாத்துக்கிறேன் இருங்க நாளைக்கு. அது ஒன்னும் இல்லம்மா அனிதா. சும்மா சும்மா இந்த கையல் கிட்ட இப்படிலாம் பேசினா மட்டும்தான் அவ பேசுவா, இல்லைன்னா அவ பேசவே மாட்டாள்ல. அதனாலதான். ஓஹோ, இப்பதானே சூர்யா தெரியுது. எங்க முன்னாடி கையல் கையல் கையல், அவள அம்முவா? பரவாயில்லையே, நல்லாதான் செல்ல பேர் வச்சிருக்கீங்க. அது வந்து சூர்யா போன் வச்சிருங்க, நான் நாளைக்கு பேசுறேன். ஓகே ஓகே, பை பை. அண்ணி என்னம்மா? ஆனா அனிதா, இப்ப கூட நான் நம்பவே முடியல. பாத்துக்கோ, ஏன் நேத்து வரையும், ஏன் இன்னைக்கு காலையில கூட அண்ணி அண்ணி எனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அண்ணி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அண்ணி, பயமா இருக்கு அண்ணி, யாரோ அப்படி சொன்னாங்கல்ல. ஆனா பாத்தியா? ஆமாக்கா, என்கிட்ட கூட யாரோ அப்படி புலம்புன மாதிரியே இருக்கு. இப்ப அந்த ஆள் தான் என் கண்ணுக்கே தெரிய மாட்டேன்றாங்கக்கா. சரி சரி, இங்கதான் எங்கேயாச்சும் பக்கத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணி கிண்டல் பண்ணாதீங்க, நான் சீரியஸா தான் அண்ணி சொல்றேன். அவர்கிட்ட பேசுறதெல்லாம் சரிதான், ஆனா கல்யாணம்னா பயமா தான் அண்ணி இருக்கு. பயப்படாத கையல், எனக்கு தெரியுது நாங்க சும்மா தான் கிண்டல் பண்றோம். கண்டிப்பா சூர்யா உன்னை நல்லா பாத்துப்பாரு, சரியா? பயப்படாம இரு. அப்புறம் உங்க போன் எங்க? அண்ணி என் போன்ல இங்க இல்லவே இல்லையே, நான் ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன் அண்ணி. உஷாரு. அப்பா தப்பிச்சா அண்ணி, உங்ககிட்ட எல்லாம் மாட்டினா சும்மாவா விடுவீங்க? ஆனா அவர் இப்படி எல்லாம் பேச மாட்டாரு. இருந்தாலும் அண்ணி சும்மா இருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும்